தெய்வத்தின் குரலை தொகுத்தவர் ராகணபதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெய்வத்தின் குரல்ங்கிறது ஒரு சின்ன மலை மாதிரி. தெய்வத்தின் குரலையே தொகுத்திருந்தாலும் ராகணபதி அண்ணா மகா பெரியவா பத்தி ஜாஸ்தி எழுதலை. இது ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயம். ஆனா அந்த குறையை நிவர்த்தி பண்ற மாதிரி ராகணபதி அண்ணா எழுதின புஸ்தகம் தான் காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். பெரியவாளோட பிறந்த தேதி, திதி, நட்சத்திரம், மாசம், அந்த பருவம், அவதார ஸ்தலம், பூர்வாசிரம பெயர், சந்நியாசாசிரம பெயர், திருவுருவம், இப்படி நிறைய அம்சங்களை எடுத்து அணுவா பெரியவாளை ரசிச்சு அண்ணா எழுதின புஸ்தகம் இது. இது ரொம்ப சின்ன புக்கு தான், கிட்டத்தட்ட 200 பக்கம் தான் இருந்தது. இப்போ நாங்கள் இதை நிறைய மொழி நடை எளிமைப்படுத்தி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் சேர்த்து கிளாசரி அண்ட் நோட்ஸ் மட்டும், அது மட்டுமே கிட்டத்தட்ட 80 பக்கம். ஏன்னா இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 70 கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கா அண்ணா. அந்த 70 கொட்டேஷன்ஸையும் எல்லாரும் அனுபவித்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னால் ரொம்ப விரிவாக பாசுரம், பொருள் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம். இதில் ரொம்ப குறிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, கனகாமாமி அப்படின்ட்டு இவங்களுக்கு பெரியவா ரொம்ப க்ளோஸ் டிவோட்டி. இவங்க பரம்பரையாக மடத்து மேலே பக்தி உள்ள குடும்பம் இது. இவங்களுக்கு பெரியவா தன்னுடைய பாதங்களையும் வலது ஹஸ்தத்தையும் சந்தனத்தில் பதிச்சு கொடுத்துருக்கா. அந்த சந்தனத்தில் பதிச்சு கொடுத்தது கால் பதிவும் போதும் கை பதிவும் போதுமே ஒவ்வொரு தடவையும் லீலைகளும் உண்டு, மிராக்குலஸா. இது பற்றின முழு விவரங்கள் இதில் இருக்கு. இதை சாக்கா வச்சு அண்ணா என்ன பண்ணியிருக்கா, பாத ஹஸ்த மகிமையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கா, ரொம்ப ரொம்ப விரிவாக. அதை நாங்கள் 3 சாப்டர்ஸாக போட்டிருக்கோம். இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த புக்கில் ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப முக்கியம். பாதம் ஹஸ்தம் பதிச்சு கொடுத்தது. அதே மாதிரி பெரியவா இது ஒரு ரொம்ப வினோதமான ஒரு பாட்டி பற்றி. அங்கே தான் இதெல்லாம் கொண்டு போய் முதல்ல பிரதிஷ்டை பண்ணாங்க, பாதத்தையும் ஹஸ்தத்தையும் மாயவரத்தில். அதுக்கப்புறம் இந்த கோவில் இன்னும் இருக்குது, பாடசாலை இல்லை. அந்த பாட்டியை வச்சிருந்த பாடசாலை இல்லை, ஆனால் அந்த கோவில் இருக்குது, ஆச்சாரியால் சன்னதி இன்னும் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துக்கிட்ட விஸ்வாதிகர் அதிஷ்டானம், இது நிறைய டிவோட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த அதிஷ்டானம் மறைஞ்சு போச்சு. பெரியவா தான் இதை கண்டுபிடிச்சி அங்கே திரும்பவும் பிருந்தாவனம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணால். இந்த மாதிரி அபூர்வமான தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி பெரியவா பிறந்த அவதாரம் பண்ண தெருவில் இருக்கக்கூடிய ரெட்டை ஆஞ்சநேயர் பற்றின விளக்கம், இது மாதிரி நிறைய அபூர்வமான தகவல்கள். இது எல்லாத்துக்குமே ஃபோட்டோகிராஃப்ஸ். உதாரணமாக அமெரிக்கன் அம்பாசிடரோட பெரியவா இருக்கிற இந்த ஃபோட்டோ, இது மாதிரி ரொம்ப ரேர் ஃபோட்டோகிராஃப்ஸ் இதில் நிறைய உண்டு. பெரியவா கூட பிறந்தவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ். குறிப்பாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பற்றி ரொம்ப அபூர்வமான சில தகவல்கள் எல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா. அந்த புகைப்படங்கள், அந்த தகவல்களுக்கு விரிவு, அந்த கல்வெட்டுகளில் என்ன விவரங்கள் இருக்கு, அந்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் பெரியவா இதுவே ஒரு பெரிய மிராக்கிள் எங்களுக்கே கிடைச்சது. இது விழுப்புரம் கிட்ட இருக்கக்கூடிய திருவாரூர்ங்கிற ஸ்தலம். இங்கே இப்போ கோவிலுக்கு இந்த பக்கம் ஆறு ஓடுது. முதல்ல இந்த பக்கம் இருந்தது. ரெட்டைப்புலவர்கள் பாடலை ஒட்டி சுவாமி நடத்தின லீலையில மழை பெஞ்சு ஆறு தடம் மாறி இந்த பக்கம் வந்தாச்சு. பெரியவா இதை பற்றின டீட்டெயில் அண்ணாட்ட சொல்லும்போது சொல்லியிருக்கா, இன்னும் கூட பழைய இடத்துல படுகைலாம் இருக்கு. முதல்ல ஆறு ஓடின பகுதியில் படுகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. நாங்கள் இதை தேடி போனோம், எங்களுக்கு கிடைக்கல. கோவிலில் அதிக பேர் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் விசாரிச்சோம், யாருக்குமே விவரம் தெரியல, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே தெரியல. சரி, அப்படின்னு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்காக கார் ஏறியாச்சு. அப்போ ஒரு 50 அடி தள்ளி ஒருத்தர், அது வரைக்கும் அங்கே இல்லை, அவர் நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம். அவர் பார்த்ததுமே ரொம்ப பயஸ் பர்சன், பக்தி உள்ளவர். அவர்கிட்ட கேட்டோன்னு தெரியும் அப்படின்ட்டு இறங்கி அவர்கிட்ட போய் கேட்டோம். ஆமாங்க ஐயா, அது நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த இடம் நிறைய மறைஞ்சு போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த இடம்லாம் மறைஞ்சு போச்சு. படுகை கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், 200-300 மீட்டர் தான் இருக்கும். அது பக்கத்தில் தான் எங்கள் வயக்காடு இருக்குது, வாங்க அப்படின்னு கூட்டி கொண்டு போய் காமிச்சாரு. அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது மாதிரி நிறைய அபூர்வமான புகைப்படங்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்கோம்.
இதில் ரொம்ப குறிப்பான இன்னொரு பகுதி, இந்த கனகாமாமிக்கு பாத ஹஸ்தம் பதிவு பண்ண மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான பகுதி காஞ்சி முனிவரின் கண்ணீரும் கோபமும். பெரியவா வந்து கண்ணீர் விட்டு அழுத சம்பவங்கள், பெரியவா அங்காரத்தோட கத்தி ஆத்திரம் ரௌத்ரம், அந்த மாதிரி சில சம்பவங்கள். அதை பற்றி சொல்லும்போது அண்ணன் ரொம்ப ரொம்ப விரிவாக எழுதியிருப்பான். இது வந்து கோபம் சகார அப்படின்னு. பெரியவாளுக்கு மனசும் கிடையாது, கோபமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. he was beyond, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் கோபப்படுறாருன்னா என்னதுன்னா மனுஷனுக்கு வரக்கூடிய உணர்ச்சியாக இல்லை, கோபம் காட்டிய தருணங்கள் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய டிவோட்டிஸ் படிச்சிருப்போம். பெரியவா வந்து பீட்டாதிபத்தியம் ஏற்கிறதுக்காக அவரை கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க மடத்திலேருந்து. போகும்போது போகிற பாதையில் மெதுவாக அந்த மேஸ்திரி தகவல் சொல்கிறார், அடுத்த பீட்டாதிபதி தான் தெரிஞ்சதும் பெரியவா வந்து அப்செட் ஆகிட்டாலாம். ஆறு மண்டி போட்டு கையை தூக்கிட்டு ராமா 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 ராமான்னு கத்தினாலாம். அந்த சம்பவம் பெரியவாளே எழுதியிருக்கா. 8th வால்யூமில் அந்த ஆர்டிக்கிளே இருக்குது, வாட் லைஃப் ஹஸ் டாட் மீ அப்படிங்கிற ஆர்டிக்கிளே 8th வால்யூமில் இருக்கு. அதை பற்றி அண்ணா வந்து தூண்டி துருவி விசாரிக்கிறான். நிறைய டீட்டெயில்ஸ் பெரியவா மழுப்பலாக பேசுகிறான். அதை தாண்டி பெரியவாக்கிட்டேருந்து லேசாக கோடி காட்டலாம் மாதிரி சில தகவல்கள் வருது. இதெல்லாம் ரொம்ப விரிவாக இந்த பகுதியில் கொடுத்துருக்கா அண்ணா. அண்ணா கேட்டது, பெரியவா சொன்னது. சரி, அவ்வளோ தூரம் அப்செட் ஆனது மட்டும் இல்லை, உள்ளே போனால் குரு வந்து இறந்துட்டார், அவருக்கு அதிஷ்டானம் வைக்க போகிறாங்க. பரமகுரு இறந்தவருக்கு இறந்து 8 நாள் ஆச்சு. அந்த கண்டிஷனில் தான் பெரியவா போகிறார். அப்போ ஒரு மடத்துக்குள்ளே போகும்போது அவர் மனதில் எப்படி இருந்திருக்கணும், போகும்போதே அப்செட் ஆனவர் மடத்துக்குள்ளே கால் வச்சப்போ நார்மல் ஆகிட்டார். அதை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காருன்னா. அது போக அந்த ஃபஸ்ட்டு டே அவர் சந்நியாசம் ஏற்று பீட்டாதிபதி ஆகி, பீட்டாதிபதியினுடைய மிக முக்கியமான கடமை சந்திரமூலீஸ்வர பூஜை, அதை பற்றின சில தகவல்கள், இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப ரேர் புக்கு. இது வந்து அதிக காப்பீஸ் பிரசுரம் ஆகலை. அதனால இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் அநேகமாக நிறைய டிவோட்டீஸுக்கு தெரிஞ்சே இருக்காது. ரொம்ப அபூர்வமான புக்கு. நாங்கள் நல்லாவே எளிமைப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு மாதம் வச்சிருந்து படிக்க வேண்டிய புத்தகம், திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய புத்தகம். பெரியவா பற்றி இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் இது ரொம்ப ரேர் ஜெம்மு, பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்து லைஃப் லாங்காக வச்சு படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம்.